பாருங்கள், நெத்திலி கருவாடு பொடிசாக உள்ள நெத்திலி பொடி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது தண்ணியில் கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கணும். ஒரு 10 காஞ்ச மிளகா, 50 கிராம் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து, பெருங்காயம் கொஞ்சமாக. இது வந்து தேங்காய் ஒரு மூடி நல்லா வறுத்துக்கணும், செவக்க வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள். உப்பு வச்சுங்க, இது சூப்பராக இருக்கும். இந்த நெத்திலி கருவாடில் பொடிசாக உள்ளது. உப்பு வச்சு அரைச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்கள். எல்லா பொருளும் போட்டாச்சு, இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறோம். பாருங்கள், நெத்திலி கருவாடு பொடி நுணுக்கியாச்சு. இப்போ சென்னா குன்னி பொடி நுணுக்க போகிறோம். நெத்திலி கருவாடு பொடி நுணுக்கியாச்சு. இப்போ சென்னா குன்னி பொடி நுணுக்க போகிறோம். இந்த பாருங்கள், சென்னாக்குண்ணி பொடிக்கு 1/4 கிலோ சென்னாக்குண்ணி வாங்கி தண்ணியில் போட்டு கழுவிட்டு வெயிலில் காய வச்சு வறுத்துட்டு வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகா வறுத்துட்டு வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் பூண்டு வறுத்துட்டு வச்சுருக்கோம். இதுக்கு இதுதான் பொருள். இதை 1 ஸ்பூன் மிளகு வறுத்து வச்சுங்க. நாங்கள் போட்டுட்டோம், அதனால் காமிக்கல வீடியோவில். சென்னாக்குண்ணி பொடி நுணுக்கியாச்சு. நெத்திலி கருவாடு பொடி, சென்னாக்குண்ணி பொடி ரெண்டும் நுணுக்கியாச்சு. நீங்கள் சென்னாக்குண்ணி பொடி ரொம்ப பொலவலன்னு வேணுன்னா 2 ஸ்பூன் அரிசி வறுத்து போட்டுக்குங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்தில் போட்டு நெத்திலி கருவாடு பொடி வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க. இது சென்னாக்குண்ணி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை கைஸ்.